ரொம்ப வயதானவர்களுக்கு முறுக்கு, பூரி, தட்டை, சீடை இது மாதிரி பண்டங்களை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா அவள் சாப்பிட்டு பழகியிருப்பா, அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு தின்பண்டமாக இருக்கும். ஆனால் சாப்பிட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரசம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரசத்தில் தெளிவாக இழுத்து அதில் முறுக்கு பண்ணால் முறுக்கு, தட்டை பண்ணால் தட்டை, பூரி பண்ணால் பூரி, அப்பளம் பொரிச்சா அப்பளம். இதில் கொஞ்ச நாள் அந்த அப்பளம்னா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். முறுக்குன்னா ஒரு 1/2 மணி ஊறணும், தட்டைன்னா ஒரு 1/2 மணி ஊறணும். அந்த மாதிரியா அந்த ரசத்தில் ஊற வச்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அப்பளம், முறுக்கு, தட்டை, பூரி இது எல்லாமே ரசத்தில் ஊறிச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவளுக்கு பல் இல்லாததுனால அப்படியே வாயில் போட்டு குழந்த மாதிரி அதை அப்படியே எடுத்து டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பா. அந்த மாதிரி ஊற வச்ச முறுக்கு தான் இது. இது ரசத்தில் ஊற வச்ச முறுக்கு. இப்படி ஜாங்கிரி மாதிரி மொத்துன்னு ஊறி இருக்கு பாருங்க. இது டேஸ்ட்டும் குறையாது. ரசத்தில் ஊற போட்டோம்னா அந்த முறுக்கோட டேஸ்ட்டு குறையாது, இன்னும் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணி பார்க்கலாமா? இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க.